சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான்டா பிடிக்கும். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 1000 இருக்குங்க. என்ன இருந்தாலும் இந்த ஒய்ஃப்னால தான் இன்னைக்கு மிஸ்டர் முருகன் 10 months ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடி வலுவலுன்னு இருக்கு. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஏன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் 10 monthsக்கு முன்னாடி அவங்க முடி இல்லாதப்ப வந்து அவங்க ஒய்ஃப் என்ன செஞ்சாங்கன்னு மட்டும் கேட்போம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நான் வந்து மிஸ்டர் முருகனோட ஒய்ஃப். என் பேர் ஜமுனா. ஸோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி 14 years ஆயிடுச்சு. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. ஸோ கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து அவருக்கு அந்த முடி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு, முடி கொட்டுறது அதிகமாக. இப்போ என் ஹஸ்பண்ட் வழி பார்த்தா ஜெனரேஷன்லாம், பிகாஸ் என்னோட ஃபாதர் இன்னோ வந்து அவருக்கும் அந்த முடி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ஏர்லியான ஏஜ்லேயே வந்து அந்த மாதிரி கொட்ட ஆரம்பிக்கவும் அவருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப கேப் போட்டுக்குவார், வெளியே எங்கே போனாலும் கேப் போட்டுக்குவார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் முடி எடுத்தோடனே நம்ம மக்கள்ஸ் பார்க்குற இடம் வந்து தலை, லைக் காய்ஸ்னால் உடனே எடுத்தோடனே பார்க்குற இடம் வந்து தலையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அவருக்கு இதாகி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் அது இதுன்னு பார்த்து அவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். நிறைய இடத்துக்கு போய் இப்போ பார்த்தோம். கடைசி வந்து ஒரு 2022 தான் அவர் வந்து இந்த சரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்ட பிறகு நிறைய சர்வே பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம டாக்டர் ஏயோட கிளினிக் வர ஆரம்பிச்சோம். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இன்னொன்னு போடுறேன், நீ கேக்குற, இனிமே நான் தானே கேட்கணும். லாஸ்ட் இயர் ஜூலை வந்து நம்ம அவரை வந்து மீட் பண்ணோம். தென் அவரோட கன்சல்டேஷன் மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமானுச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி, இவர்கிட்டே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிப்போன்னு. 1st August 2023 தான் வந்து இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே அவர்கிட்ட நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சது. அன்டில் நாவ் அந்த அதோட இம்ப்ரூவ்மெண்ட், அந்த முடி வளர்றது நிறைய டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து அவர் என்ன மெயின் திங்னா கேப் போடுறது இல்லை, எங்கே போனாலும் கான்ஃபிடென்ட்டாக வெளியே போகிறது, தலை ஸ்டைலாக சீவிக்கிறது, தென் முடி கட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இதுக்காக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், டாக்டர் ஏக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு நல்ல ஒரு குட் கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. அப்புறம் வந்து அடுத்தது மிஸ்டர் முருகன்ட்டே கேட்போம், அவருக்கு எப்படி ஃபீல் பண்ணுது இந்த டுடே ஆஃப்டர் 10 months ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். முடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வளருது. அதுக்கு காரணம் டாக்டர் ஏ தான். அதுக்கு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் சொல்லலைன்னா அவர் இன்னைக்கு எல்லாரும் ஊக்குவிச்சதுனால முடி தளத்ததுனால வளருது. Thank you so much guys. Thanks.